அதே நான் ஒன்று கேட்டால் நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீங்களா? இல்லை இல்லை, நீ கேள். நீங்கள் வேற ஆளுங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இவ ஒரே மக, எல்லாமே அவதான். நீங்கள் கேட்டீங்கன்னு ஜாதி மாற்றி சம்மந்தம் பண்ணிக்கிட்டேன்னா நாளைக்கு அங்காளி பங்காளி மாமன் மச்சான் எவனும் என் வாசல் வந்து நிற்க மாட்டான். ஒத்த பொண்ணை பித்தனா தனியாக நிற்கணும். இது எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் தான். படித்த பிள்ளைங்க ஈஸியாக மாறிடலான்னு சொல்லிடலாம். ஆனால் இங்கே ஜாதி தான் நமக்கு ஆணி வேறே. எந்த ஜாதிக்காரனும் வேற மதம் மாறலாம், ஆனால் வேற ஜாதி மாற முடியாது. அதுக்குள்ளதான் நீங்களும் நானும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அது மாத்திர சக்தி எனக்கு இல்லை வாத்தியார. நான் எதுவும் தப்பா சொல்லலையே. ஐயோ, என்னங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு ஆள் மாதிரி வந்து கேட்குறமே, அருவாக்கம்போட வருவீங்கன்னு நினச்சேன். இப்படி சாந்தமாக சாமி கணக்காக பதில் சொல்கிறீங்க. இதுக்கப்புறம் நான் உங்களை புரிஞ்சுக்கலைன்னா நான் தான் முட்டாள். நான் உங்கள் மனசை கஷ்டப்படுத்திட்டு இருந்தா தயவு செஞ்சு நீங்கள் என்னை மன்னிச்சுக்கங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப பக்குவமான மனுஷன், நடைமுறை வாழ்க்கையை ரொம்ப நாகரிகமாக எடுத்து சொல்லிட்டார். இத்தோட உன் மயனை அந்த பொண்ணை மறந்துட்டு போய் படிக்க சொல்லு. முடியல என்னன்னா சாரோட உரக்கடைக்கு பக்கத்தில் சைக்கிள் கடை வச்சு பஞ்சர் ரொட்டி பிழைக்க சொல்லு.